ஈகோன்னா என்ன அப்படின்னா ஏற்றுக்காது. இப்போ ஒரு பெண் மேலே ஒரு ஆணுக்கு ஈகோ வருது அப்படின்னா என்னது? ஏற்றுக்க முடியல. அதான் வந்து ஈகோங்கிறதுக்கு காரணமாக, ஈகோ என்பதற்கான விளக்கமாக இருக்குது. அவன் ஈகோ யார் பயங்கர ஈகோ பிடிச்சவன், யாரையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு கணவனுக்கு மனைவி மேலே ஏன் ஈகோ வருது? மனைவியை ஏற்றுக்க மாட்டேன்றான். பெண்கள் மேலே ஆண்களுக்கு ஏன் ஈகோ வருது? பெண்களையே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அவங்க அடிமையாக இருந்தால் மட்டும்தான் எப்படி இருந்தால் ஏற்றுப்பாங்கன்னா, அடிமையாக இருந்தால் நான் ஏற்றுப்பேன்ப்பா. இதுதான் அந்த ஈகோவுக்கான காரணமாக இருக்குது, விளக்கமாக இருக்கிறது. அடிமையாக இருந்தால், எனக்கு மேலே இருந்தால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். பெண்கள் எனக்கு மேலானவர்கள் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அடிமையானவங்கன்னு சொல்லி நான் அப்போ ஏற்றுப்பேன். அடிமையாக நடந்துக்கிட்டாங்கன்னா ஏற்றுப்பேன். அந்த மாதிரி அப்போ அந்த ஈகோவுக்கு என்ன ஏற்றுக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அலர்ஜின்னு சொல்லலாம். அதுதான் ஈகோ. மனிதர்களுக்கு ஏற்றுக்க முடியல. அதனால தான் இங்கே தனியாக இருக்காங்க. மனிதர்கள் ஏன் தனித்தனியாக இருக்காங்க? மற்றவங்கள்ட்ட பேச மாட்டேன்றான். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நண்பர்கள் இல்லை, தோழிகள் இல்லை. அதாவது அப்பா அம்மா இருப்பாங்க, இருந்தால் கூட அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஏற்றுக்க முடியல, அப்பா அம்மாவை ஏற்றுக்க முடியல. அது சகோதரர்கள் இருப்பாங்க, ஆனால் பேச்சு தொடர்பு இருக்காது. எங்கேயோ இருப்பாங்க. என்றைக்கா ஒரு நாள் ஏதாவது தகவல் வந்துன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி காய்ச்சல், இந்த மாதிரி அண்ணன் இறந்து போயிட்டார், அப்படியா தம்பி இந்த மாதிரி போயிட்டார், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்பன்னு தான் போய் பார்ப்பாங்க. அது இடையில ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. அப்போ ஏற்றுக்கொள்ள முடியல, மனித உறவுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் இது காரணமாக இருக்குது. இந்த ஈகோவுக்கு என்ன காரணம் அப்படின்னா உணவு தான் காரணம். அது நாம் உண்ணுகிற உணவு இருக்குல்ல, இதை இந்த உடம்பால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்ம தப்பான உணவை சாப்பிட்றோம். சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த உடம்பு அதை ஏற்றுக்காது. அதுபோல் இப்போ வந்து பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் தான் போடணும், டீசல் போட்டால் அந்த இன்ஜின் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எதை இந்த உடம்புக்கு கொடுக்கணுமோ, இப்போ வந்து சிங்கத்துக்கு போய் மாம்பழங்களையும் பலாப்பழங்களையும் கொய்யாப்பழத்தையும் கொடுத்தா அது ஏற்றுக்காது. அது மாமிசம் கொடுத்தா தான் ஏற்றுக்கும். அதுபோல் மாட்டுக்கு புல்லை போட்டால் தான் அதை ஏற்றுக்கும், அதுக்கு மாமிசம் போட்டால் ஏற்றுக்காது. அப்போ மாமிசம் அதற்கு ஈகோவை ஏற்படுத்தும். மாமிச உணவு மாடுகளுக்கு கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளாது, ஈகோ தான் காட்டும். அது திணிச்சுன்னா என்ன ஆகும்? ஈகோ தான். அதுபோல் மனிதர்களுக்கு வந்து தப்பான உணவில் நாம் சாப்பிட்றோம். அதுதான் மனிதர்களுக்கு அந்த ஈகோ வருவதற்கு காரணமாகவே இருக்குது. நம்ம அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கான உணவு கிடையாது. இது நமக்கான உணவு என்று நாம் சாப்பிடுகிறோம். ஆனால் நம்ம உடம்பு அதை ஏற்றுக்காது. நம்ம உடம்புக்கு தெரியும் நாம் வந்து என்ன உணவு மனிதர்களுக்கு ஏற்றது என்று இந்த உடம்புக்கு தெரியும். அது நமக்கு தெரியாது. நம்ம உடம்புக்கு எது ஏற்றுக்கொள்ளது என்பது நமக்கு தெரியலை, ஆனால் அந்த உடம்புக்கு தெரியும். இந்த உடம்பில் வரலாறு இருக்குது, மரபணு இருக்குது. மரபணுவில் இன்றைக்கி தான் நீ இதெல்லாம் சாப்பிட்ற, ஆனால் பல லட்சம் வருஷமாக அந்த உடம்பு கடத்தப்பட்டு வருது. இந்த உடம்பு வந்து நீ உனக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு வளர்ந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை, இப்படி சங்கிலி தொடர் தான் அது. அதனால் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மனிதர்கள் என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது இந்த மரபணுவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நமக்கு என்ன உணவு என்பது நமது உடலுக்கு தெரியும், நமது மூளைக்கு தெரியும். அது நமக்கு தெரியுமா என்பது தான். நமக்கு அது தெரியாமல் போச்சு, ஆனால் நம்ம மூளைக்கு உடம்புக்கு தெரியும். அதனால தான் ஏற்றுக்க மாட்டேங்குது முரணான உணவுகளை. இப்போது பெட்ரோல் வண்டிக்கு தெரியும் நமக்கு எரிபொருள் பெட்ரோல் தான்ட்டு. நீ டீசலை போட்டால் அது ஏற்றுக்காது. ஏன்னா அந்த வண்டிக்கு தெரியும் எனக்கு பெட்ரோல் தான் ஏற்றது, எனது எரிபொருள் பெட்ரோல் தான் என்பது அந்த வண்டிக்கு தெரியும். நீ பெட்ரோல் ஊற்றினா தான் நான் வேலை செய்வேன், நீ டீசலை ஊற்றினா இது எனது உணவு, எனது எரிபொருள் அல்ல என்று அது வேலை செய்யாது, என்ஜின் சீஸ் ஆகிடும். அதுபோல் தான் இந்த உடம்புக்கு எது ஏற்ற உணவு என்பது இந்த உடம்புக்கு தெரியும். நீ உடம்புக்கு முரணான ஏற்றுக்கொள்ள முடியாத மாமிச உணவுகளை கொடுத்தா அப்போ அந்த உடம்பு அதை ஏற்றுக்காது. அதுதான் நோயாக மாறுது. ஏற்றுக்கொள்ள முடியாத உணவுகள் தான் நோய்களாக வெளிப்படுத்துகிறது. அப்புறம் வந்து இந்த வன்முறை உணர்ச்சிகளாக மாறுது, விபத்து, வேகமாக போகிறது, இது எல்லாமே அதோட விளைவுகள் தான். நீ சாப்பிட்ற உணவு உனக்கு பாதுகாப்பை தரமாட்டேன் என்கிறது. வேகமாக வாகனங்களில் போகிற, விபத்துகள் ஏற்படுது, குற்றங்கள் செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும், போரில் ஈடுபட வேண்டும், இதெல்லாம் அந்த உணவுனால் ஏற்பட்ட விளைவுகள். தப்பான உணவு சாப்பிட்டா இந்த மாதிரி தான் மனிதர்கள் போரிடுவார்கள், இந்த மாதிரி தான் மனிதர்களை கொலை செய்வார்கள், நேர்மை இல்லாமல் நடந்து கொள்வார்கள், இந்த மாதிரி தான் வந்து விண்வெளிக்கு போயிட்டுருப்பான் பைத்தியகாரத்தனமா. இதெல்லாம் தப்பான உணவுகளை சாப்பிடுவதால் மனிதர்களுக்கு ஏற்படுகிற பக்க விளைவுகள். எப்படி பெட்ரோல் வண்டியில் டீசல் போட்டால் என்ன ஆகும்? வித்தியாசமாக சவுண்டு வருது, வித்தியாசமாக புகை வருது, திடீர்னால தீஞ்சு போன மாதிரி வாடை வருது அப்படின்னு சொல்கிறாங்கள. பெட்ரோல் போட்டால் அது ஒழுங்காக ஓடும், அந்த வண்டிக்கு பெட்ரோல் தான், அந்த வண்டிக்கே தெரியும் எனக்கு பெட்ரோல் தான் போடணும். ஆனால் நீ டீசல் போட்டால் என்ன ஆகும்? அது வந்து நீ டீசல்லாம் போடாத, பெட்ரோலை அது தேடாது, நீ தான் தேடி கொண்டு கொடுக்குற. அப்படிங்கும்போது நீ டீசலை போட்டால் என்ன ஆகும்? அது வந்து ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டீசலை குடிச்சு அப்புறம் அது வித்தியாசமாக சவுண்டு வரும், புகை வரும், அப்போ ரிப்பேர் ஆகிடும்.
அப்போ இந்த உடம்புங்கிறது வந்து நீ எதை கொடுத்தாலும் அது வேலை செய்யும். அது அப்படிப்பட்டது தான் அந்த உடம்பு. ஆனால் அந்த உடம்புக்கு தெரியும் எனக்கு எது உணவு என்று. விஷத்தை கொடுத்தா கூட அது செரிமானம் பண்ணும், ஆனால் செத்து போயிடும். ஆனால் அந்த உடம்புக்கு தெரியும் இது விஷம்னு தெரியும், இது எனது உணவு கிடையாது, என்னை சாகடித்து விடும் என்று தெரியும். தெரிஞ்சாலும் நீ அதை விஷத்தை கொடுத்தா அது என்ன பண்ணும், அது எதை கொடுத்தாலும் வேலை செய்யும், செத்து போயிடும். அதனால் வந்து ஈகோங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த உணவுலேருந்து தான் வருது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவை சாப்பிடும்போது தான் மனிதர்கள் செய்கிற அத்தனை செயல்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மனிதர்களையே ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்களை பெண்களை ஏற்றுக்கொள்வார்கள், பெண்களை ஆண்களை ஏற்றுக்கொள்வார்கள், ஆண்கள் ஆண்களை ஏற்றுக்கொள்வார்கள், மனிதர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ எப்போ வருதுன்னா நம்ம தப்பான உணவை சாப்பிடும்போது தான். தப்பான உணவை சாப்பிடும்போது நம்மளால் எதையுமே ஏற்றுக்க முடியும். அதுதான் ஈகோ.